பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே. ஆமென். மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி. சொல்லுங்க. ஆமென். வல்ல வாய் திறந்து இருதயங்கள் ஆயத்தப்படட்டும். தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். ஆமென். பரிசுத்தரே, எங்களையும் பரிசுத்தப்படுத்த வாங்கப்பா. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை இழந்தவரே, ஐயா யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை இழந்தவரே, திருமலையாய் பிரவேசித்த, திருமலையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். எஸ், ஆவியானவரே, ஓ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக. ஆமென். ஆமென். காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே.
கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எஸ் கரங்களை உயர்த்தி எஸ் we glorify your name. ஆண்டவரே உங்க நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலும் வாங்கப்பா. எங்களை நிரப்பும்படியாய் ஒரு வெறுமையான பாத்திரமாய் வருகிறோம். வெறுமையான பாத்திரமாய் வருகிறோம். எங்களை நிரப்பும் அப்பா. ஓ ஆவியே ஆமென். ஆவியே ஆவியானவரே எங்களை நிரப்பும் அப்பா. நிரப்போ ஆமென். ஓ அன்பு தகப்பனே, எங்க மத்தியில நீங்க வாங்க ராஜா. நீங்க வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, இந்த சிறுமியான கூட்டத்தின் மத்தியிலும் நீங்க வாங்க ராஜா. உங்க நாமம் உயர்த்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி தூயவரே, நன்றி நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. நல்ல கை தட்டி எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. தூயவரே நன்றி நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர், நன்றி. ஒரு தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும், நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர், நன்றி. ஒரு தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும், நன்றி. கருவினில் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, கருவினில் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி.
தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட ரட்சகருக்கு தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட ரட்சகருக்கு தன்னையே தந்தவருக்கு கோடான கோடி என்று நன்றி நன்றி. கோடான கோடி என்று நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். ஆஹா எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா. ஒரு முறை கூட எல்ரோகி உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஓ துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட ரட்சகருக்கு தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட ரட்சகருக்கு தன்னையே தந்தவருக்கு கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. ஆமென். கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. சத்தமா நல்ல கைகளை தட்டி உமக்கு நன்றி ஐயா. எல்சடா உமக்கு நன்றி ஐயா. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. சொல்லுங்க. நம்மை ஒளித்து வைத்து காத்தாரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. அனுதினம் தாங்கியவர்க்கு பாசம் வைத்து காத்தவருக்கு, அனுதினம் தாங்கியவர்க்கு பாசம் வைத்து காத்தவருக்கு முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி. ஆமென். முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல்சடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோகி. ஆமென் ஆமென். நல்ல நல்ல கை தட்டி எல்ரோகி நன்றி அப்பா. துயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி. ஒரு தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும் நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி. ஒரு தந்தை போல தூக்கி சுமந்து அனுதினமும் நன்றி. கருவினில் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, கருவினில் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி. ஆமென்.
நிமிடம் துதிச்சிடலாம். அப்பாவை துதிச்சிடலாம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ ரகா ரகா ரபோ லே 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 ரிகா ரகா ரகா ரபோ லே 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 லா 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 லா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரகா லா 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 லா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளம் திறந்து கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை. எழுக்குத்து விளக்கே மத்தியிலே ஒலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க. மத்தியிலே ஒலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆமென். ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆமென். எஸ், அப்படியே ஆராதிங்க. ஓ ஆராதனை உமக்கு. ஆமென். ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஒரு முறை கூட ஆராதனை உமக்கு. ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்னில் பலனாய் இருக்கிறபடியால் எனக்கு பயமில்லை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? கிறிஸ்து நமக்கு பலனாய் இருக்கிறபடியால் நமக்கு எதை குறித்தும் பயமில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நாம் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே.
வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா என்ன பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனா எந்த பயமும் எனக்கில்லை. அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தர தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, சத்தம் உயர்த்தி யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. நம்பிக்கையோடு அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. நம்பிக்கையோடு பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி. ஒரு முறை கூட என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. சந்தோஷமா
ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ராஜனே என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் சந்தோஷமா எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோ எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோ ஆமென். கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. சொல்லுங்க, என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். என் கண்ணீர் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கொண்டாடுவோம். கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே. ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க சொல்லுங்க, வாயினால் அறிக்கையிடுங்க. எஸ் ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கொண்டாடலாம். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஓ ரிகரக
பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மை புரியாத பாதைகளில் நடத்தினார். புரியாத பாதைகளில் நடத்தி, புதிய வழிகளில் நம்மை நடத்தி, ஏந்தி நம்மை காத்து கொண்ட தெய்வம். அப்படியே உணர்ந்த அந்த வரிகளை சொல்லுங்க, கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே, ஏந்தினே என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே, ஏந்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே, ஸ்தாபித்தீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே, ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரா படுக்கையை நனைத்த வேளையில் அணித்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணித்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை ஏன் இந்த சோதனை இன்று மனமுடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை இன்று மனமுடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் ஏற்றினே உம் வார்த்தையால் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினீர் உம் வார்த்தையால் என் இயேசுவே.
இந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே, ஏந்தினே என் இயேசுவே. நன்றியோடு புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தீ என் இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. வாயைத் திறந்து உந்த நன்மையை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உந்த கொண்டாடி பாடுவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்திய வழிகளை நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ வழிகள் நாங்கள் புரியாதது ராஜா. ஏன் எங்களை அந்த வழியில் நீர் நடத்தினீர் என்று கூட எங்களுக்கு புரியாது. ஆச்சரியமாய் எங்களை நடத்தினீர், அதிசயமாய் எங்களை நடத்துகிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். நன்றி 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 அப்பா. நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து, எல்லா வாய்களும் திறந்து நன்றி நன்றி. புரியாத பாதையில் நடத்தினீர், நன்றி. புதிய வழிகளை எங்களுக்காய் திறந்தீர், நன்றி. எங்களை ஏந்தி கொண்டீர், எங்களை தாங்கிக் கொண்டீர். நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தால், దేవునికి ప్రియమైనోడుగా జరుగుతే, நீ வேண்டிக் கொள்ளும் போதே ஆண்டவர் அதை கேட்டருளுவார். నువ్వు అడిగేదానే దేవుడు దానియే నీకు ఇస్తాడు. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவனாய் நீ நடந்தால், దేవునికి ప్రియమైనోడుగా నువ్వు జరిగితే, நீ வேண்டிக் கொள்ளும் போதே నువ్వు అడిగేదాన్ని அவர் தந்து விடுவார். అతను ఇచ్చేస్తాడు. ஆமென், ఆమేన్, ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க யாரையாவது ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா, మీరు బాగా ప్రీతిస్తారంటే, ஒரு புள்ள உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குன்னு வைங்க, அந்த புள்ளைய ரொம்ப நேசிக்கிறீங்க, ஒண்ணே ஒண்ணு இருக்கு, ఒక బిడ్డ మీకు వైటే వైట్ ఉంటే దానికి నిండా ప్రీతిస్తారంటే, அப்ப அந்த புள்ள என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். అప్పుడు ఆ బిడ్డకి ఏది అడిగితేనో మీరు ఇస్తారు இல்லையா? ஒரு முறை ஒரு 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 இதுல பார்த்தேன், ஒரு சகோதரி சொல்றா, என் பையனுக்கு 5 வயசு, அவன் கார் வாங்கி கேட்டான்,
స్విఫ్ట్ కార్ వాங்கி கொடுத்துட்டேன். నా బిడ్డకి 5 వయసులో అవుతాయి, వారు కార్ అడిగాడు, వానికి స్విఫ్ట్ కార్ తీసి ఇచ్చాము. பொம்மை இல்ல, బొమ్మ కాదు, பொம்மை கார் இல்ல, నిజమైన కారు. ஸ்விஃப்ட் காரை வாங்கி கொடுத்துட்டேன். స్విఫ్ట్ కార్ తీసి ఇచ్చేసాను. ஏன்னா பையனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ఎలాంటే బిడ్డకి బాగా ఆశలంట. ஆமென். ఆమేన్. அப்ப பிரியம் இருந்தால் అప్పుడు ప్రియం ఉంటే என்ன கிடைக்கும்? ఏం దొరుకును? கேட்கறதெல்லாம் உடனே கிடைக்கும். దొరికేది అడిగేదంతా అప్పుడే దొరుకును. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, பிரியமா இருந்தா ప్రియంగా ఉంటే கேட்கறது எல்லாம் உடனே கிடைக்கும். అడిగేదంతా తక్షణమే దొరుకును. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் நினைக்கிறாங்க, ஆமா பாஸ்டர், கல்யாணம் முடிஞ்சு வரும்போது அப்படிதான் என் புருஷன் இருந்தான், పెళ్లి అయ్యి వచ్చేటప్పుడు నా భర్త అట్లా ఉన్నాడు, நான் கேட்கறது எல்லாம் உடனே வந்துச்சு. నేను అడిగేది అన్ని తక్షణమే వస్తా ஆமா, ఉండే. சிக்கன் கேட்காமலே வந்துச்சு. చికెన్ అడగకుండానే వస్తా ఉండే. இப்ப சிக்குன்னு குத்துனாலும் சிக்கன் வர மாட்டேங்குது. ఇప్పుడు చికెన్ పొడిస్తేనే అది రాముంటాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு பிரியம் இருந்தால், మనకి ఇష్టం ఉంటే நம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு கூட நம்ம சீக்கிரமா செய்துருவோம். మన దగ్గర అడిగే వాళ్ళకి కూడా మనం తక్షణమే చేస్తాము. ஆமென். ఆమేన్. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், ஆமென். భార్య, భర్త, బిడ్డలు, తల్లి, తండ్రి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமாவா இல்லையா? ஆமென். அதே போலதான் ஆண்டவர். అదే తర మన దేవుడు. அவருக்கு மட்டும் நீ பிரியமுள்ளவனா இருந்துட்டா போதும். ఆత్మకు మాత్రం నువ్వు ప్రియవాడుగా நீ ఉంటే చాలు. கேட்கிறது கேட்ட உடனே உனக்கு கிடைக்கும். నువ్వు అడిగేది అడిగిన తక్షణమే దొరుకును. ஆமென். ఆమేన్. அவர் உன் வேண்டுதலை கேட்டருளுவார். ఆతన నీ విన్నపాన్ని అడిగాడు. அப்போ అప్పుడు தலையாய காரியம் என்னவென்றால், తలైన కార్యం ఏమంటే நான் அவருக்கு பிரியமுள்ளவனாய் நடக்கணும். నే ఆతనికి ప్రియం ఉండేవాడుగా జరుక్కోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமோ, ఎప్పుడు మనం దేవుని ప్రియపడుస్తామో அப்ப நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் வெயிட்டிங் பீரியடே கிடையாது. అప్పుడు మనం అడిగేదాని అంత వెయిటింగ్ లోనే లేదు. எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் దానియేలు పుస్తకము 9వ అధికారము 23வது వాక్యం. 23వ వాక్యం చదువుతాము. దానియేలు 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நல்லா கவனிச்சுக்கோங்க வார்த்தைகளை. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. யாரு? ఎవరు? தானியேல் ஜெபிக்கிறார். దానియేలు ప్రార్థిస్తాడు. இப்போ ஒரு தூதன் வந்து நிக்கிறான். దూదుడు వచ్చి నిలుస్తాడు. ஆமென். ఆమేన్. அந்த தூதன் வந்து, ఆ దూదుడు వచ్చి கபிரியேல் தூதன், గబ్రియేల్ అనేవాడు. அந்த கபிரியேல் வந்து நிற்கிறார். గబ్రియేల్ వచ్చి నిలుస్తాడు. தானியேல் கேட்கிறான். ஏற்கனவே பார்த்திருக்கிறார் கபிரியேலை. గబ్రియేల్ దీనికి ముందే చూసిండాడు. ஆமென். ஆமென். அவர் எழுதுறார், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் முன்பு முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய 21 புருஷனாகிய கபிரியேல், నేను ముందు చూసిన పురుషునైన గబ్రియేలు வேகமாய் பறந்து வந்து తక్షణ పరిగెత్తి వచ్చి அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். అందిబలి సమయంలో నన్ను వచ్చి ముట్టాడు. ஆமென். ఆమేన్. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி వాడు నాకు శుద్ధం చేసి என்னோட பேசி, నాతో మాట్లాడి, தானியேலே, దానియేలే, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். నీకు బుద్ధి చెప్పే మాత్రం నేను ఇప్పుడు ఎలబారి వచ్చాను. நீ மிகவும் பிரியமானவன், నువ్వు నిండా ప్రియమైనోడు, ஆதலால் దాని నుంచి நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. నువ్వు వేండి అడిగినప్పుడే నీకు పర్మిషన్ వచ్చింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. பதில் புறப்பட்டது. జవాబు వచ్చింది. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது నువ్వు நீ అడిగినప్పుడే கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிறபடியால், దేవునికి ప్రియమయ్యేడోగా ఉండి దాని నుంచి நீ வேண்டிக் கொள்ள தொடங்கி என்ன வேண்டுனான்னு கூட ஆண்டவர் கேட்கல. నువ్వు ఏమి వేడుకొల్తావని కూడా దేవుడు వినలేదు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, என்ன வேண்டறன்னு கூட ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. నువ్వు ఏమి అడుక్కుంటావని కూడా దేవునికి ముఖ్యం లేదు. நீ முக்கியம். నువ్వు ముఖ్యము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, அழகா சொல்லுது, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, வேண்டுதலே இன்னும் பண்ணல. మనం అడిగినప్పుడు ముందుగానే ஆமென். ఆమేన్. வேண்டுதல தொடங்குறார். మనం జవాబు మనం విన్నప్పుడు மேல இருந்து கபிரியேலுக்கு ஆர்டர் வருது, என் புள்ள என்ன
கேட்டாலும் கொடுத்துரு. పైనుంచి పర్మిషన్ వస్తాయి, నా బిడ్డ ఏం అడిగితే ఇచ్చేయి. அதுதான் கட்டளை. అదే మాట. அதான் கபிரியேல் சொல்லுகிறார். అదే గబ్రియల్ చెప్తాడు. நீர் தொடங்கி நீர் எனக்கு கட்டளை வந்துடுச்சு, அவன் என்ன கேட்டாலும் கொடு போ. నువ్వు స్టార్ట్ చేస్తేవి నాకు పర్మిషన్ వచ్చేసా, ఏం కావాలని ఇచ్చేయి. எத்தனை பேருக்கு புரியுது? ఆమేన్ ஆமென் ఆమేன் ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் கஷ்டம், உன் வேதனை, உன் பாடுகள், உன்னுடைய சூழ்நிலை அதெல்லாம் சொல்லி அழணும்னு இல்ல. నీ కష్టాలు, దుఃఖాలు, నీ వేదనలు చెప్పి ఏడ్చేదానికి కాదు. நீ தொடங்கும் போதே உனக்காய் தேவன் கட்டளையை புறப்பட பண்ணுவார். నువ్వు ఆరంభించినప్పుడే దేవుడు నీకోసం పర్మిషన్ ఇచ్చేశాడు. நீ தொடங்கும் போதே நீ என்னென்ன கேட்கிறாயோ அதற்கெல்லாம் பதில் உடனே உனக்காய் போடப்பட்டு விடும். నువ్వు ఆరంభించినప్పుడే నువ్వు ఏమేమి అడుగుతావో దానికి అన్నిటికి జవాబు దేవుడు అప్పుడే ఇచ్చేశాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. காரணம் ఎలంటే நீ முக்கியமானவன். నువ్వు ముఖ్యమైనోడు. ஆமென் ఆమేన్. நான் முக்கியமானவன். నేను ముఖ్యమైనోడు. என்னுடைய ஜெபம் அல்ல, నా ప్రార్థన కాదు, நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். నేను దేవునికి ప్రియంగా ఉండాలా. என்னுடைய ஆராதனை அல்ல, నా ఆరాధనలు కాదు, என்னுடைய ராகம் அல்ல, నా రాగాలు కాదు, என்னுடைய தாளம் அல்ல, నా మ్యూజిక్ కాదు, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும். నే దేవునికి ప్రియంగా ఉండాలా. பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் మీరు இருக்கணும். దేవునికి ప్రియంగా ఉండాలా. ஆமென். ஆமென். அப்பதான் நம்ம ஆராதனை தொடங்கும் போதே பரலோகம் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டு விடும். అప్పుడుదా మనం ఆరాధనలు చేసేదానికి ఆరంభించినప్పుడే పరలోకాంలో మన ఆరాధనలు పోను. இல்ல பூமியில நீங்க என்ன தொண்ட கிளிய கத்தினாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்காது. లేదంటే మన గొంతు పగిలట్ల ఎంత అరుస్తేనో పరలోకానికి అది அப்ப ముట్టదు. நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் எது? మన జీవితంలో ముఖ్యమైనది ஜெபம் முக்கியம்தான், మనము ముఖ్యందా, ஆராதனை முக்கியம்தான், ఆరాధనలు ముఖ్యందా, எல்லாவற்றுக்கும் மேலாய் நீ முக்கியம் ஆண்டவருக்கு. అన్నిట్లకు మేలైంది నువ్వు ముఖ్యమైనోడు. ఆమేన్ ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. தானியேல் ஜெபிக்க தொடங்குகிறார். దానియేలు ప్రార్థన చేసేదని చేస్తాడు. தொடங்கின போதே கபிரியேல் தூதன் வந்து நிற்கிறான். వాడు ఆరంభించినప్పుడే దూదుడు వచ్చి నిలుస్తాడు. ஏனென்றால் நீ மிகவும் பிரியமானவன். నువ్వు నిండ ప్రియమైనోడు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு ரொம்ப உங்களை நேசிக்கிற, நீங்கள் நேசிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையோ ஒரு நல்லதோ கெட்டதோ சொன்ன உடனே நீங்க போய் நிப்பீங்கல்ல. మీకు నిండా ప్రియమైగా, మీకు నిండా పక్కన ఉండే వాళ్ళ కుటుంబాలు ఏదైనా చెప్తే తక్షణ పోయి నిలుస్తారు కదా. நிப்போமா இல்லையா? నిలుస్తుమా లేదా? ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలంటే நமக்கு பிரியமானவர்கள், వాళ్ళు మనకు ప్రియమైన వాళ్ళు, நாம போய் நிக்கிறோம்ல, அதே போல వాళ్ళు వచ్చి నిలుస్తారు కదా. இங்க தானியேல் முட்டி போட்டதுதான். దానియేలు గుట్మ ఏసిందే ముట్టిలో. என்ன ஜெபம்னு கூட கேட்கல. ఏం ప్రార్థనను కూడా மேல கபிரியேலுக்கு கட்டளை போகுது, என் புள்ள முட்டி போட்டுட்டான், அவன் என்ன கேக்குறானோ கொடுத்துரு, ஓடு. పైన దేవుడు చెప్తాడు గబ్రియేలుకి, నా కొడుకు ముట్లే చేసిన వాడు ఏం అడుగుతానో ఇచ్చేయి పో. ஆமென். ఆమేన్. அப்போ நாம ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால், మనం దేవునికి ప్రియంగా ఉంటే, நம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நமக்கு பதில் கிடைத்து விடும். మనం అడిగేదానికి ముందుగానే మనకు జవాబు దొరుకును. ஆமென். ఆమేన్. மீண்டும் பாருங்க 10 தானியேல் 10 11 12. దానియేలు 10-11 మళ్ళా చదువుతాము. பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் தேவன் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாய் சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. 21 நாள் உபவாசம் போடுறாரு தானியேல். 21 దినము ఉపవాసం వేస్తాడు దానియేలు. ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த 21 நாள் உபவாசம், ఈ 21 దిన ఉపవాసము இப்போ மீண்டும் தேவதூதன் தானியேலுக்கு வருகிறார். మళ్ళా దేవదూతుడు దానియేలు దగ్గర వస్తాడు. வந்து சொல்லுகிறார், நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே கட்டளை பிறக்கப்பட்டது. ప్రార్థన చేసే ఫస్ట్ దినమే దేవుడు నీకు జవాబిస్తాడు. அப்ப பிரியமுள்ளவனுடைய ஜெபம்,
అప్పుడు ప్రియమైనోని ఒక జపము, பிரியமுள்ளவனுடைய வேண்டுதல் துவங்கும் போது ஆண்டவர் அதற்கு மறுபடி கொடுத்து விடுவார். ప్రియమైనోడు అడిగేదానికి ముందే దేవుడు వానికి ఇచ్చేస్తాడు. அதென்ன தானியேலுக்கு மட்டும் ஆண்டவர் பிரியமுள்ளவனே என்று கூப்பிடுகிறார்? అదేమి దానియేలుకు మాత్రం ప్రియమైనోడా అని పిలుస్తాడు? ஆமென். அவன் பிரியமுள்ளவனாய் கர்த்தருக்கு நடந்தான். ఆడు ప్రియమైనోడుగా దేవుని దగ్గర నడిచాడు. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பிரியமுள்ளவனாய் நீயும் நடந்தா, ప్రియముండేవాడుగా నువ్వు నడుస్తే, நீயும் ஜெபிக்கும் போது, నువ్వు ప్రార్థించేప్పుడు, ஜெபத்தை தொடங்கும் போதே கட்டளை வந்து விடும். ప్రార్థన ఆరంభించినప్పుడే దేవుని పర్మిషన్ వచ్చి నీకు. ஆமென். ஒரு காரியம், நீங்க பிரியமா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, దేవునికి ప్రియంగా ఉంటే தீர்க்கதரிசி தேவையில்லை. దర్శనాలు కాదు మనకు. ஒரு ஆமென் வருதா பாருங்க. ஆமென். 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 హల్లెలూయా. హల్లెలూయా. తీర్కదర్శులు కావాల్సిందిలే మనకు. தீர்க்கதரிசி வாய் திறக்க மாட்டேங்குது. தீர்க்கதரிசி ஹல்லேலூயா. 24/7 prayer helpline, 24/7 హెల్ప్ లైన్ మనకు சொல்லுங்க. అవశ్యకత లేదు. ஆமென். ఆమేన్. நீ பிரியமாய் இருந்தா, నువ్వు ప్రియంగా ఉంటే, பாருங்க தானியேல் முட்டி போட்டதுதான். దానియేలు ముట్లేసిందన. பரலோகத்திலிருந்து கபிரியேல் கீழே இறங்குறாரு. పరలోకం నుంచి గబ్రియల్ పరిగెత్తి వస్తాడు. தானியேல் கேக்குறார், how are you man? దానియేలు అడుగుతారు, నువ్వు ఎవరు? what is the purpose of your visit? నీ పర్పస్ నాకు ఏమి? ஆமென். ஆமென். அவர் சொல்றாரு, யோ நீதான் என் முட்டிய போடுற, ஆண்டவர் என்ன துரத்தி விடுறாரு கீழே. ஓடிப்போ, என் புள்ள ஜெபிக்க தொடங்கிட்டான், அவன் என்ன கேட்டாலும் அதை செய்து கொடு. వాడు ముట్లేసిందనే దేవుడు చెప్తాడు, వాడు ఏమడుగుతాడో నా కొడుకు వానికి పో. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இந்த டேஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, ఈ టేస్ట్ ని మీరు కనబెట్టేస్తారంటే உங்க வாழ்க்கையில தோல்வி என்பதே வராது. మీ జీవితంలో సోల్ అనేది రాదు. ஆமென். ఆమేన్. எந்த சூழ்நிலையிலும் ఏ సమయంలోనో கர்த்தருக்கு மட்டும் நாம பிரியமாய் நடந்து கொண்டோம் என்றால், దేవునికి మాత్రం ప్రియంగా మనం జరుపుకుంటామంటే, நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு துவங்கும் போது என்ன வேண்டுகிறோம் என்று கூட அவர் கேட்கவில்லை, பொறுமை இல்லை. என் புள்ள ஜெபிக்க தொடங்கிட்டான், அவன் என்ன கேட்டாலும் கொடு. మనం ఏం అడిగితేనో మన దేవుడు తక్షణమే మనకి ఇచ్చేవాడుగా ఉంటాడు. ఆమేన్. ఆమేన్. தானியேல் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவனாய் தன்னை காத்து கொண்டான். దానియేలు ఎట్లా దేవునికి ప్రియముడుగా ఉన్న కాసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒண்ணு மறக்க கூடாது, ఒకటి మరి కూడాదు, பிரியமானவனுக்கு ప్రియమైనోనికి வேண்டுதல் అడిగేది உடனே கேட்கப்படும். తక్షణమే వాడు వినబడుతాడు దేవుడు. இப்போ முந்தின பாகத்துக்கு வருவோம். ఇప్పుడు ముందు భాగానికి వస్తాం. எப்படி பிரியமா இவன் தன்னை காத்து கொண்டான். ఎట్లా దేవునికి ప్రియముగా వాడు తనని కాసుకున్నాడు. கர்த்தருக்கு பிரியமானவனாய் தன்னை எப்படி தானியேல் காத்து கொண்டார். కర్తருக்கு ప్రియమైనోడుగా ఉండేదానికి తనని ఎట్లా వాడు కాసుకున్నాడు. హల్లెలూయా. 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 முதல் காரியம், ఫస్ట్ కార్యము, ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படாதபடி தன்னை காத்து கொண்டான். రాజ భోజనాల నుంచి వాడు తన ముఖ్యమైనగా వాడు కాసుకున్నాడు. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ராஜ போஜனம், రాజ భోజనాలు. ஆமென். ஆமென். ராஜாவுடைய சாப்பாடு. రాజాకి ఇచ్చే யாராவது భోజనం விட்டு வைப்போமாங்க? ఎవరైనా విడుస్తుమా? யாராவது விட்டு வைப்போமா? ఎవరైనా విడిచిపెడుతుమా? ஆமென். ఆమేన్. நம்ம ராஜாவும் మన రాజాను எங்க தைவான் காளான் எல்லாம் சாப்பிடுறாரு. ஆமென். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு பாக்கெட் நமக்கு தந்தா விடுவோமா? ఒకవేళ మనకు ఒక ప్యాకెట్ మనకి ఇస్తే మనం విడుస్తుమా? விடுவோங்களா? విడుస్తుమా? அவ்வளோ ரொம்ப நல்லவங்களா? ஆமென். ఆమేన్. ராஜ சாப்பாடு, రాజ భోజనాలు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். వాడు ఒక తీర్మానం ఎత్తుతాడు. ஆமென். ఆమేన్. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், వేద அந்த ராஜ போஜனம், ఆ రాజ భోజనం అనేది அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட, அதாவது சமர்ப்பித்து தான் அவங்க தொடங்குவாங்களாம். వాళ్ళు చేసిన విగ్రహాలకు ఆ భోజనాలు పెట్టిదా మళ్ళీ దాన్ని ఎత్తుకుంటారు వాళ్ళు. நாம கூட நினைக்கலாம் இல்லையா, ஏன் தானியேல் அப்ப வெஜ்ஜுக்கு மாறிட்டாரா? యాళ్ళు దానివేళ అప్పుడు వెజిటేరియన్ మారినోడు. ஆமென். ஆமென். நான்வெஜ் சாப்பிட மாட்டாரா? నాన్ వెజ్ తినడా? ஏன்னா ఎలాంటే
இங்க தானியேல் கேக்குறாரு, எனக்கு பருப்பு போதும். ఇక్కడ దానియేలు అడుగుతాడు, నాకు పప్పు మాత్రం చాలు. ஆமென். ఆమేన్. எனக்கு பருப்பு கொடும். నాకు పప్పు ఇయ్యి. ஆமென். ఆమేన్. திராட்சை, அந்த ராஜாவுடைய போஜனத்துல திராட்சை ரசம் உண்டு, அந்த திராட்சை ரசமும் வேண்டாம். రాజా భోజనంలో ద్రాక్ష రసం ఉంటాయి, అది ఇక్కడ నాకు వద్దు. அல்லேலூயா. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் வாசிக்கலாம். దానియేలు 1వ అధికారం 8వ వాక్యం చదువుతాం. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப அந்த ராஜ அரண்மனையில் உள்ள போஜனம் என்பது, రాజ అరణ్మనలో ఉండే భోజనం అనేది மாம்சம் உள்ளது. మాంసం ఉండేది. அந்த மாம்சம் விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்டது. ఆ మాంసం అనేది విగ్రహాలకు బలి ఇచ్చిండేది. அல்லேலூயா. அதோடு திராட்சை ரசம் உண்டு, దాంతో ద్రాక్ష రసము ఉంది. அப்ப தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். దానియేలు ఒక తీర్మానం ఎత్తుతాడు, இந்த ராஜ போஜனமும் ఈ రాజ భోజనాల్ని, அவனுடைய திராட்சை ரசமும் వాని ద్రాక్ష రసము என்னை தீட்டுப்படுத்த கூடாது, నన్ని అది ముట్టకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் கிடைக்கிறதை எல்லாம் வாங்கி தின்றுவான். కొందరు దొరికేది అన్ని తీసుకొని తింటారు. அது என்ன ஏது ஒண்ணும் கிடையாது. అది ఏమి ఎట్లాది అనేది ఇక్కడ ఏమీ లేదు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அப்படியே ஒரு கொஞ்சம் மஞ்ச கலரை பார்த்தா விழுந்துருவான். அது எங்க இருந்து வந்தன்னு கூட கேட்க மாட்டான். పసుపుగా ఏదైనా దొరికితే చాలు అట్లనే ఎత్తుకుంటారు. ஆமென். ఆమేన్. பொறுமையா இருக்கணும். కొంచెం సమాధానంగా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. గమనించండి. தானியேல் ஒரு தீர்மானிக்கிறான். దానియేలు ఒక తీర్మానిస్తాడు, ராஜாவுடைய போஜனத்தினால் நான் தீட்டுப்பட்டு விடக் கூடாது. రాజా భోజనములో నేను అంటుపడకూడదు. அவன் என்ன மாம்சத்தை தரட்டும், వాడు ఏమి మాంసమని கூடவே திராட்சை ரசத்தையும் தரட்டும், కూడానే ద్రాక్ష రసాన్ని, ஆனால் அது என்னை தீட்டுப்படுத்த கூடாது. అవుతే అది నన్ని ముట్టకూడదు. ஆமென். ఆమేన్. அந்த பிரதானிகளுடைய தலைவனுக்கு பயம். ప్రధాని లీడర్ భయం అవుతాయి. எப்பா, బా உங்களுக்கு நான் சாப்பாடு போடலைன்னா என்ன கொன்னு போடுவானுங்கடா. నీకు భోజనాలు నేనేలేదంటే నన్ను చంపేస్తారు. நீங்க வெறும் பருப்பை தின்னு நோஞ்சாம் போல வந்து நிப்பீங்க ராஜாவுக்கு முன்னால. మీరు ఖాళీ పప్పు తినుకొని సన్నగా పోయి రాజా ముందర నిలుస్తురంటే, அந்த மனுஷன் கூப்பிடும் போது நீங்க இப்படி மெலிஞ்சி எலும்பும் தோலுமா வந்து நின்னீங்கன்னா, రాజా మిమ్మల్ని పిలిచేనప్పుడు అట్లే సన్నగా, நான் உங்களுக்கு సాப்பாடு పోడలేని என்ன கொன்னு போடுவான் ராஜா. మీకు భోజనాలు ఇయ్యలేదనేసి నన్ను చంపేసేస్తాడు. ஆனாலும் தானியேல் விடல, ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார். ఆవుతేన దానియేలు ஒரு 10 நாள் எனக்கு டைம் தாரும். ఒక 10 దినాలు నాకు టైం ఇయ్యి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 10 நாள் 10 దినము நீர் கொடுக்கிறத நான் சாப்பிட மாட்டேன். మీరు ఇచ్చేదాన్ని నేను తిన్ను. ஆமென். ராஜ போஜனத்தை நான் எடுக்க மாட்டேன். రాజ భోజనాన్ని నేను ఎత్తను. எனக்கு பருப்பு நெய்யும் போது నాకు పప్పు నెయ్యి చాలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 10 நாள் பாரும். 10 దినాలు 10 நாளைக்கு அப்புறம் 10 దినాల తర్వాత உம்முடைய ராஜ போஜனம் சாப்பிட்டவனையும் నీ రాజ భోజనాన్ని తినినోన్ని என்னையும் నన్నిను நீர் ஒப்பிட்டு பாரும். వాణ్ణి కంపేర్ చూసి. ఆమేన్. ఆమేన్. அதில் நான் ஏதாவது குறை இருந்தால் దాంట్లో ఏమైనా నాలో కొరత ఉంటే உம்முடைய ஆகாரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். నీ ఆహారాన్ని నేను ఎత్తుకుంటా. ஆமென். ఆమేన్. அந்த பிரதானி தலைவன் அது ஒத்துக்கொள்கிறான். వాడు ప్రధాని లీడర్ అనేవాడు దాన్ని சரி பார்க்கலாமே, 10 நாள் தானே. 10 దినాలు దాన్ని చూస్తాం. ஆமென். ఆమేన్. ஆனா வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, ராஜ போஜனம் சாப்பிட்டவர்களை பார்க்கிலும் பருப்பும் రాజ భోజనం காய்கறியும் சாப்பிட்ட தானியேல் என்னவாயிருந்தான்? బలవంతుడు. எடுத்து வாசிங்க. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன நடக்கு? ఏం జరిగింది? ராஜ போஜனம் சாப்பிட்டவர்களை பார்க்கிலும் రాజ భోజనాన్ని తినినోనికేనా, இங்க பருப்பு சாப்பிட்டவன் புஷ்டியாய் இருக்கிறான். ఇక్కడ పప్పు తిన్నోడు పుష్టిగా ఉన్నాడు.
பருப்பு சாப்பிட்டவன் களை உள்ள முகத்தோட இருக்கிறான். పప్పు తినినోడు మంచి కళ ఉండే ముఖాలుగా இப்ப ఉంటాడు. அந்த பிரதானி சொல்லுகிறான், சரி உன் விருப்பப்படியே செய்றேன், இனி நீ ராஜ போஜனத்தையே தொட வேண்டாம், உனக்கு நான் நீ விரும்பினபடியே சாப்பாடு தர்றேன். ఇప్పుడు నీ ఇష్ట ప్రకారమనే నువ్వు చెయ్యి, నీకు కావాల్సిన భోజనాలు నేను ఇస్తాను. அல்லேலூயா அல்லேலூயா. 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 முதல் தீர்மானம். ఫస్ట్ తీర్మానము. ஆமென் ఆమేన్. ராஜாவுடைய போஜனமாய் இருந்தாலும் சரி, அது என்னை தீட்டுப்படுத்த கூடாது. రాజ భోజనంగా ఉంటేను సరి, అది నన్ను అంటు చేయకూడదు. ஆமென் ఆమేన్. தானியேல் அந்த தீர்மானத்தை எடுத்தான். దానియేలు ఆ తీర్మానాన్ని அதில் ఎత్తాడు, உறுதியாய் நின்றான். అది గట్టిగా నిలిచాడు. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட மாட்டான். యా సమయంలో కష్టాల్లోనూ జవాని ఉడియుడు. தலைவலி, முதுகு வலி, தோல் வலி, அது வலி, இது வலி, அவன் வந்தான், மாமன் வந்தான், மச்சான் வந்தான், மைனி வந்தா, அவா வந்தா, இவா வந்தா, ஒரு பிரச்சனை இல்லை. వానికి యా సమస్య లేదు. ஆமென் ஆமென். தானியேலுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஜெப வேளை என்றால் ஜெபத்துக்கு போயிடுவார். ప్రార్థన సమయం అంటే ప్రార్థనకి పోడిస్తాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அது ஜெபம் பண்ணினா சிங்க கெபின்னு தெரிஞ்சா கூட ஜெபத்தை விட மாட்டார். అది సింగ కెబి అంటేనే వాడు ప్రార్థనని విడడు. பக்கத்துல கைய கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, బాగా సై ఆడి, ராஜ போஜனம் என்றாலும் రాజ భోజనం అంటేనో உங்களை தீட்டுப்படுத்த கூடாது. అది మిమ్మల్ని అంటు చేయకూడదు. சிங்க கெபியே என்றாலும் సింగ కెబి అంటేనో ஜெபத்தை விட்டு விட கூடாது. ప్రార్థనని విడిసేయకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், యా సమయాలు ఉంటేనో. ஆமென். ఆమేన్. தானியேலுக்கு விரோதமாய் தானியேல் இததான் செய்வான்னு தெரியும். தானியேலை சிங்கக்கபில போடுறதுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். దానియేలుకు విరోధంగా దానియేలు ప్రార్థన చేస్తాడని వానికి విరోధంగానే చట్టాలు తీసుకొస్తారు. கொண்டு வந்துட்டு ఎత్తుకొని వచ్చి தானியேல் செய்கிறானா என்று சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில. దానియేలు ప్రార్థన చేస్తాడా అని చుట్టూ చూసుకొని ఉంటారు బయట. அதற்கும் தானியேல் பயப்படவில்லை. దానికి దానియేలు భయపడలేదు. தானியேல் 6:10. దానియేలు 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது காரியம், రెండో కార్యము, என்ன சூழ்நிலையிலும் தானியேல் ஜெபத்தை விடவில்லை. యా కష్టాల్లోనూ దానియేలు తన ప్రార్థనని విడలేదు. ஆமென் ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து ஜெபத்தை மாற்றி வைக்க கூடாது. మన కష్టాలను చూసి ప్రార్థనని మార్చి పెట్టకూడదు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளைகள் ஜெபத்தை விட்டு விட கூடாது. దేవుని బిడ్డలు తన ప్రార్థనల్ని విడికూడదు. பாருங்க, அந்த தானியேலுடைய அந்த வைராக்கியம் தான் கர்த்தரே வந்து அவனுக்காய் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு உதவியாய் இருந்தது. వాని వైరాగ్యంతో వాడు ఉండి దాని నుంచి దేవుడే దిగి వచ్చి వానికి సహాయాలు చేశాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ சூழ்நிலைகளை மீறி நாம் அந்த ஜெபத்தை மட்டும் தவறாம கடைபிடித்து கொண்டால் మనకు ఎంతనే సమస్యలు ఉంటేనూ ప్రార్థనని తప్పకుండా మనము చేసుకొని వస్తే எந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்மை காக்க நம் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். కష్టాల మధ్యలోనూ దేవుడు మన కాసేవాడు దేవుడుగా ఉంటాడు. ஆமென். இது தலை போற காரியம் இல்ல, மொத்தம் போற காரியம். ఇది తల పోయే కార్యం కాదు, పూర్తిగా పోయే కార్యం. தானியேலுக்கு தலை போகிற காரியம் இல்ல, மொத்தம் போற காரியம். சிங்க கெபிக்குள்ள போக போறான். సింగ కెబి లోపల వాడిని అయిపోతారు. ஆமென் ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, தானியேலை தூக்கின பிறகு దానియేలుని ఎత్తినప్పుడు தானியேலுக்கு விரோதமாய் கிரியை செய்த அந்த பிரபுக்களை தூக்கி அதே கெபிக்குள்ள போடுறாங்க. దానియేలుకు విరోధంగా చేసిన కార్యాల్లో ఉన్న వాళ్ళని ఎత్తి అదే కెబిలో వేస్తారు. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எலும்புகள் தரையை எட்டவில்லையாம். బైబిల్ చెప్తాయి వాళ్ళు పడేదానికి ముందే దాని నోట్లో కవేస్తుంది. அப்ப சிங்கங்க வாலிபால் விளையாடி இருக்கு, సింగాలు ఫుట్బాల్ ఆడి ఉంటాయి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ நினைச்சு பாருங்க, இதே நிலைமை தான் தானியேலுக்கும்.
ఇప్పుడు మనం తలి చూస్తాం దానియేలుని వేసినప్పుడును అదే కార్యం. ஆனால் అవుతే அந்த சூழ்நிலையிலும் தானியேல் ஜெபத்தை விடவில்லை. ఆ సమయాలను దానియేలు ప్రార్థనని విడలేదు. ஆமென். ఆమేన్. நமக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்தா போதும். మనకు కొంచెం ఒళ్ళు టయర్డ్గా ఉంటే చాలు. டயர்டெல்லாம் இருக்காண்டா, ஜெபிக்க மனசு இல்லாட்டு நமக்கு 10 சாக்கு போக்கு சொல்ல முடியும். எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, ரொம்ப டயர்டு, என்ன மலையா பெயர்த்துட்டு வந்த. ప్రార్థన చేసేదానికి ఇష్టం లేదంటే ఎన్నో మనకు కార్యాలు చెప్పేదానికి వస్తాయి. ஆமென். ఆమేన్. ஊர் பக்கம்னா உங்களுக்கு 10 மாடு இருக்கும், 10 மாட்டுக்கு சாணியை எடுக்கணும், அதை தொழுவத்தை க்ளீன் பண்ணணும், வயலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வீட்டு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. ఊర్లో కార్యాలంటే ఎన్నో పనులు ఉంటాయి మనకు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க எப்படியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்து சூடாக்கி தான் சோறு தரப்போறேன். ఎట్లనో ఫ్రిడ్జ్ లోపల ఉండే అన్నం ఎత్తిదానే ఉడికి చేసి పోతారు. ஆமென். இல்லையா? 3 நேரமும் அங்க சுட சுடவா போடுறீங்க. 3 సమయాలను ரொம்ப அழுத்துக்குறாங்க. அப்பா என்ன வேலைப்பா, ఎంత పనులు మాకు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனா நமக்கு అవుతేను మనకు ஜெபிக்கிறதுக்கு சோர்வு, ரொம்ப டயர்டா இருக்கு. ప్రార్థన చేయాలంటేనే టైర్డ్ பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எந்த டயர்டானாலும் ஜெபத்தை விட்டுறாத. యా టైర్డ్ అంటేనే ప్రార్థనని విడకూడదు. ஆமென். ఆమేన్. ஜெபிக்கிற பிள்ளைதான் ஆண்டவருக்கு பிரியம். ప్రార్థించే బిడ్డకిదా దేవుడు ప్రియమైనోడు. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிக்கிற பிள்ளைதான் ప్రార్థించే బిడ్డదా கர்த்தருக்கு பிரியம். యెహోవాకు ప్రియమైనోడు. ஆமென். ఆమేన్. தானியேல் சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், దానియేలుని చింగ కెబిలో ఎత్తి వేస్తానని చెప్తేను, தானியேல் ஜெபிக்கிறத சுத்தி இருந்து பார்க்கறான் பிரபுக்கள். దానియేలు ప్రార్థిస్తా ఉండేదాన్ని చుట్టూలో ఉండేవాడు చూస్తాడు. ஆமென். என்ன கைது செய்யணும் இல்லையா, பிடிக்கணும். ఎలాంటి వాడిని అరెస్ట్ చేసి పట్టాలి. ராஜாவை தவிர ஒருத்தனை வணங்க கூடாது. రాజాని తప్ప ఎవడు వాడిని నమస్కరించకూడదు. இவன் வணங்க மாட்டான்னு தெரியும், இந்த பேரை சொல்லி இவனை தூக்கிடலான்னு பார்த்தான். వీడు నమస్కరించడు తెలుసును, అవుతాను దీని పెట్టే వాడిని ఎత్తుతారు. தானியேலுக்கும் தெரியும் நம்ம சுத்தி 10 கண்ணு இருக்கு. దానియేలుకు తెలుసును నన్ను చుట్టూ ఉండవరు. அத பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை. దాని పరిచే వానికి చింతలేదు. சிங்க கெபிக்குள்ள போறத பத்தி கூட கவலைப்படல. సింగ కెబిలో వేస్తారని కూడా వానికి చింతలేదు. அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே ஜெபித்தான். వాడు ముందుగా వాడు చేస్తా ఉన్న ప్రకారంగానే చేస్తాడు. எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடவில்லை. యా సమయాల్లోనూ తన ప్రార్థనని విడలేదు. மூడవది, தேவன் பேரில் விசுவாசத்தை விடவே இல்லை. దేవుని పేరులో వాడు విశ్వాసాన్ని విడినే లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. முதல்ல தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டான். ఫస్ట్ లో వాడు తనని ముట్టకుండా కాసుకున్నాడు. இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடல. రెండోది ఆ సమయాల్లోనూ తన ప్రార్థనని విడలేదు. மூன்றாவது, தேவன் பேரில் உள்ள விசுவாசம், அந்த நம்பிக்கையை விடவே இல்லை. దేవుని పేరులో ఉన్న విశ్వాసమైన నమ్మికనే వాడు. தானியேல் 6:23 வாசிங்க. దానియేలు 6:23 చదువుతాము. அப்படியே தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 பாருங்க, அந்த ஒரு சேதம்னா, நீங்க வீட்ல நாய் வளர்க்குறீங்கன்னு வைங்க. ఇంట్లో మనం కుక్కని సాంగుతామంటే என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த நாயோட நகம் என்னைக்காச்சும் லைட்டா ஒரு டச்சப்பாவது பண்ணியிருக்கும் உங்களை. ఎప్పుడైనా ఒక సమయము కుక్కది ఆ గోరు వచ్చి తగిలినంటే తగులును இல்லையா? ரோஜா வளர்க்குறீங்கன்னு வைங்க, ரோசா మనం చెట్టు పెడతాం, நல்ல பூ அழகா பூக்குது, அப்படியே கண்டு மகிழறீங்க. ఆ చెట్టులో బాగా పూలు కాస్తుంది. அதோட முள்ளு ஒரு நாளாவது உங்களை கீறி ரத்தம் எடுக்காம அது விடாது. ఆ చెట్టు ముళ్ళు ఎప్పుడైనా ఒక దినమన్నా మనల్ని పొడుస్తును. ஒண்ணு வேண்டாம், நீங்க அதுக்கு உரம் போடுறீங்க, அப்படியே சும்மா மண்ணை கிளறி விடுறீங்க, சர்க்குன்னு ஏறிடும். ఎప్పుడు దానికి మనము సత్తేస్తామన్నప్పుడు తగులుకుంటాయి ముళ్ళు. சாதாரண காரியத்துல கூட நம்ம இந்த காயம் என்பது சர்வ சாதாரணமாய் நமக்கு பற்றும். సాధారణమైన కార్యాలకు కూడా గాయం అనేది మనకు పడతాయి. ஆனா ஒரு மனுஷன் சிங்க கெபிக்க உள்ள இருந்து வெளியில வர்றான். ఒక మంచి సింగ్ కెబిలోంచి బయట వస్తాడు, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வர்றான், ఫ్రెష్ గా వస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ
சூளை எரிகிற 7 மடங்கு எரிகிற அக்னி சூளை. సాత్రాక్ మేతక్ ఆపేగా అగ్గి మండే సూళ్ళ నుంచి బయట వస్తారు. வெளியில வரும்போது எப்படி வர்றாங்க? బయట వాళ్ళు నలుగురు బయట వచ్చినప్పుడు ఎట్లా వస్తారు? மனுஷனுக்கு ஒரு கறி கூட அடிக்க மாட்டேங்குது. விறகடுப்புக்கு முன்னாடி போய் நின்னீங்க, விறகடுப்பெல்லாம் வேண்டாம், நீங்க இங்க இருந்து 2 வீலர்ல சில்க் போர்டு போயிட்டு வந்தீங்கன்னாலே போதும். మనము సిల్క్ బోర్డ్ పోయి తిరిగి వస్తేనే చాలు. ஆமென் ஆமென். நல்ல வெள்ளை கர்ச்சீப் எடுத்து அப்படியே முகத்தை தொடச்சிட்டு இப்படி பார்த்தா போதும். తెల్ల కర్చీప్ ఎత్తి తన ముఖాన్ని తుడుచుకొని చూస్తే చాలు. ஊர்ல இருக்கிற வண்டிக்காரனோட எல்லா கறி புகையும் ஓ மூஞ்சில தான் இருக்கும். అన్ని పొగలన్నీ మన మూతిలో కొట్టుకొని. ஆமென் ఆமெన్. ஆமென். ఆமெన్. நம்ம ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ணல. ఏం చేయలేదు. நம்ம வண்டியில போனோம். మన బండిలో పోతిమే. நம்ம வண்டியில நம்ம ரோட்ல போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். మన బండిలో రోడ్లో పోయి వచ్చాము. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா అవుతా 7 மடங்கு எரிகிற அக்னி சூளைக்க உள்ள இருந்து 3 பேர் வர்றோம், ஃப்ரெஷ்ஷா வர்றோம். 7 అంస్తులు అగ్గి మండే దాంట్లో నుంచి బయట ఫ్రెష్ గా ముగ్గురు బయట వస్తారు. என் அன்பு தேவ பிள்ளையே, మన దేవుని బిడ్డలారా, வேதம் சொல்லுகிறது బైబిల్ చెప్తాయి அவனில் ஒரு சேதமும் இல்லை. వానిలో యావక నష్టము లేదు ఒళ్ళిలో. ஏன் தெரியுமா? ఎలంటే வேதம் అழகா காட்டுறது, அவன் கர்த்தரிடத்தில் వాడు దేవుని దగ్గర விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியால். విశ్వాసంగా ఉండిందా నుంచి. மூன்றாவது காரியம், మూడో కార్యము, தேவன் பேரில் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே. దేవుని పేరులో ఉండే విశ్వాసాన్ని యా సమయంలోనూ నువ్వు విడిచికూడదు. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான், పక్కింట్లో ఉండేవాడు చెప్తుడు, கூட வேலை பார்க்கிறவன் சொல்லுவான், முடியாது, நீ முடிஞ்ச அவ்வளவுதான். కూడా పని చేసేవాడు చెప్తుడు, ఇంకా అవుదు నీ వల్ల అంతనే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு வியாதி வந்தா சொல்லுவான், இந்த வியாதி வந்து எவனும் பொழைக்கவே இல்லை. ఒక వ్యాధిలో వస్తే చెప్తుడు, ఈ వ్యాధి వచ్చినోడు ఎవడు బతికినోడు కాదు. அதை எல்லாம் கேட்டாலும் உன்னுடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல் காத்துக்கொள். ఇదన్నీ ఇంటేను నీ విశ్వాసాన్ని విడిచికూడదు. பாருங்க, ఎబీరు வந்து நிற்கிறான், వచ్చి నిలుస్తాడు. இயேசு வா, சரி நான் உன் கூடவே வர்றேன்னு போறான். యేసు చెప్తాడు, రా నీతో కూడా నేను వస్తాను. இடையில அந்த 12 வருட இரத்த சோகை ஸ்திரீ வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். మత్తిలో కార్యాల్లో జరుగుతాయి కొన్ని. கொஞ்சம் தாமதமாகி விட்டது. కొంచెం తామదమైందాయి. வேலைக்காரன் ஓடி வர்றான், ஆண்டவனே இனி ஐயரை இனி தொந்தரவு செய்ய வேண்டாம், உன்னுடைய மகள் மரித்து விட்டாள். పని మంచి పరిగెత్తి వస్తాడు, ఇంకా అయ్యర్ని నువ్వు తొందర చేయొద్దు, నీ బిడ్డ చచ్చిపోయా. ఆమేన్. ఆమేన్. ముగించింది. இனி அடக்க ஆராதனை தான். ఇంకా అంతనే మంది. ஆமேன். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இவரை கொண்டு அடக்க ஆராதனையும் பண்ண முடியாது. ఈతను తీసుకొని పోయి ఆ ఆరాధనలు చేయను కాదు. యేసు எந்த అడక్క ఆరాధனையும் செய்யவில்லை. యేసు యావ సమాధులకు ఆరాధనలు చేయలేదు. ஆமென். ఆమేన్. 3.5 வருஷம் பூமியில இருந்தார். 3.5 ఏడాది భూమిలో ఉన్నాడు. மனுஷன் ஒரு அடக்க ஆராதனை கூட ஏசப்பா செய்யவே இல்லை. యా మనిషికి అడక ఆరాధనలు అతను చేయలేదు. ஆமென். ఆమేన్. எங்கயாவது பாத்தீங்களா பைபிள்ல? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனால இவரை இனி தொந்தரவு பண்ண வேண்டாம். దాని నుంచి ఈతనకు తొందర ఇయ్యొద్దు. ஆனால் இயேசு எபீருவின் கையை பிடிச்சு சொன்னார், యేసు ఎబీరుని సైపట్టి చెప్పాడు, நீ கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திரு. నువ్వు పెట్టిన విశ్వాసంతో గట్టిగా ఉండు. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలో பாருங்க, தானியேல் சிங்க கெபிக்குள்ள தூக்கி எறிந்து போடப்பட்ட பிறகும் கூட அவன் தேவன் பேரில் விசுவாசத்தை விடவே இல்லை. దానియేలుని సింగ కబిలో తూకి ఎత్తి వేసినప్పుడును వాడు తన విశ్వాసాన్ని దేవుని మీద నుంచి విడలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், మన సమస్యల్లో మధ్యలోను, நம்முடைய பாடுகளின் மத்தியிலும், మన పోరాటాన్ని మధ్యలోను, நம்முடைய கஷ்ட காலத்தின் மத்தியிலும், మన కష్ట కాలాల్లో మధ్యలోను, தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. దేవుని మీద పెట్టిన విశ్వాసాన్ని మాత్రమే విడిచి. தானியேல் விடவில்லை. దానియేలు విడలేదు. நான்காவது, నాలుగోది, தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிற ஒரு சுபாவம் உள்ளவனாய் இருந்தான் தானியேல். దేవునికి ముందు తనని తగ్గించేవాడుగా ఉన్నాడు దానియేలు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறான்? ఎట్లా దేవునికి ప్రియంగా ఉంటాడు? ఒకటి, ராஜாவுடைய போஜனங்களால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்தான். తన రాజ భోజనాల్ని తనని ముట్టకుండా తనని కాసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. రెండవది,
எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடவில்லை. యా సమయంలోన ప్రార్థనని విడిలేదు. 3 మూడోది தேவன் பேரில் கொண்ட விசுவாசத்தில் அவன் சோர்ந்து போகவில்லை. దేవుని పేరులో పెట్టిన విశ్వాసం వల్ల వాడు సుస్థ. நான்காவது నాలుగోది தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிற சுபாவம். దేవునికి ముందు తనని తగ్గించుకునే వానికి స్వభావము. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் வந்தால் நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்த்துகிற சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். దేవునికి ముందు మనం వస్తుమంటే దేవునికి ముందు మనల్ని ఎప్పుడు తగ్గించి நீங்க మాట్లాడాలి. வீட்ல ஜெபிச்சாலும் சரி, మీరు ఇంట్లో ప్రార్థిస్తారు ஒரு தேவ சமூகத்துல போறோம்னா దేవుని సముగానికి పోతామంటే நம்மை நாம் தாழ்த்தி பழகணும். మనల్ని మనము తగ్గించి ఆమేన్. వాడికి చేసుకోవాలా. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 எப்போதுமே தேவ சமூகத்துல வந்த உடனே ஒரு முட்டி போட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிற சுபாவம் நமக்கு இருக்கணும். ఎప్పుడు దేవుని సముఖంలో మనం వస్తామంటే మన ముట్లు ఆడ తగ్గల్లా దేవునికి ముందు. ஆமென். ஆமென். முட்டி போட்டு கரத்தை தூக்குறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ముట్లేసి తన శైలి లేపుతామంటే ఏం అర్థం తెలుసునా? சரண்டர். మనము దేవునికి సరెండర్ అవుతామని అర్థము. ஆமென். ఆమేన్. யார் முன்ன சரண்டர் ஆகணும்? ఎవరికి ముందు మనం తగ్గల్లా? ஆண்டவர் முன்ன எப்பொழுதும் சரண்டர் ஆகக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கணும். దేవునికి ముందు ఎప్పుడు మనం సరెండర్. தானியேல் 9:2 வாசிங்க. దానియేలు 9:2. நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து போதும் போதும் போதும். ஆமென். யாருடைய பாவத்தை அறிக்கையிடுறார் தெரியுமா? ఎవరు పాపాన్ని వాడు చెప్తాడు తెలుసా? எருசலேம் குடிகளுடைய பாவத்தை. எருசலேம்లో ఉండే జనాల పాపాన్ని. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் தான் நாங்கள் அடிமைப்பட்டு போனோம். దేవుడా, మేము గులాంతనములో మా పాపాల్లో మేము పడిండాము. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்கள், எரேமியா ప్రవాది ముఖాంతరంగా చెప్పిన మాటలు நிறைவேற 70 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்பட்டபடியால் అది అయ్యేదానికి 70 ఏండ్లు అవేదాని నుంచి வருத்தத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கதறுகிறான். కరుణతో నీ సముఖములో నుంచి మాట్లాడుతాడు. ஆண்டவரே, என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும். దేవుడా, నా జనాల పాపాన్ని క్షమించు. தானியேல் 10 அதிகாரம் 2-3 வாசித்தீங்கன்னா அங்கேயும் அப்படித்தான் உபவாசம் இருக்கிறார். దానియేలు 2:3లో మనం చదువుతుంటే ఆడ ఉపవాసం. அவர் உபவாசம் இருப்பது தனக்காக அல்ல, అతను ఉపవాసం தன்னுடைய ஜனத்தை குறித்த பாரம். తన జనాల గురించి భారము. ஆமென். ஆமென். தன்னுடைய ஜனத்தின் தவறை தான் அறிக்கையிடுகிறான். తన జనాల్ని పాపాల్ని వాడు చెప్తాడు. என்ன கேட்கும் தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம், దేవుని సముఖములో పోయినప్పుడంతా, அது நம்முடைய வீடாய் இருக்கட்டும், ஆலயமாய் இருக்கட்டும், మన ఇల్లుగా ఉన్ని దేవుని సంఘంగా ఉన్ని, எப்பொழுதுமே நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கணும். ఎప్పుడును మనల్ని మనము తగ్గే స్వభావాలు మనకు ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. கட்டில்ல படுத்து கிடந்து ஜெபிக்கிறது, కట్టల్లో పనుకొని ప్రార్థించేది, ஆமா, சோஃபால சாஞ்சி இருந்து ஜெபிக்கிறது, సోబాలో అట్లే ఆనుకొని ప్రార్థించేది, இதெல்லாம் பண்ணி பழகாதீங்க. ఇదంతా చేయకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகம் என்றால் அதற்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கொடுக்கணும். దేవుని సముఖం అంటే దాంట్లో భయం అనే భక్తి మనలో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் வீட்ல 10க்கு 10 ரூமா இருந்தாலும் சரி, 10க்கு 10 தான் உன் வீடா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒரு மூலையில ஒரு பாய போட்டு உட்கார்ந்துரு. నీ ఇంట్లో 10కి 10 రూములు ఉంటేను సరే, ఎక్కడైనా ఒక మూలలో నువ్వు ముట్లేసుకొని దేవుని దగ్గర ప్రార్థించు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைய தலைமுறை எல்லாம் விளையாட்டு, ఇప్పుడు ఉండే సమూహంలో ఈ వంశములు అన్ని ఆటలాట, எல்லாம் விளையாட்டாய் போய் விட்டது. అన్ని ఆటలాటగా పోయింది. ஏன்னா சபைகளே அப்படித்தானே இருக்கு, எல்லாம் என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. ఇప్పుడు అన్ని చర్చిలు ఎంజాయ్మెంట్ గానే ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. நற்செய்தி கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு மியூசிக்கல் கான்சர்ட் ஆயிடுச்சு. ఇప్పుడు అన్ని పోయిట్స్ మ్యూజికల్ కాన్సర్ట్ ఆడేది పాడేది దుమ్కేదిగానే ఉన్నాయి.
హల్లెలూయా. హల్లెలూయా. సినిమాకారన తోత్రువాం పోல இருக்கு. పిక్చర్లు ఎత్తేవాడే వాందేరు తగ్గిపోతుడు நம்ம ஆளு. మన మంచి. హల్లెలూయా. 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 அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, கடைசி காலங்களில் இருக்கிறோம். ఇది కొనే కాలముల్లో మనం నిలిచి ఉన్నాము. வேதத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளுங்க. బైబిల్ ప్రకారం మనల్ని కాసుకోండి. எந்த இடத்துல ஜெபிச்சாலும் యా జాగాలో మనం அதற்கு ஒரு மரியாதை, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்து பழகுங்க. దానికి ఒక మర్యాద, దానికి ఒక భక్తి, దానికి ఒక రెస్పెక్ట్. என் வீடு சின்னதையா, பரவாயில்ல. నా ఇల్లు చిన్నదిగా ఉంది, అవుతేను పర్వాలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கும்போது நாங்க ஜெபிக்கிற இடம் கட்டிலும் சுவருக்கும் இடைய ஒரு 2 அடி தான் இருக்கும். கட்டிலுக்கு கோடுக்கு 2 அడుగులు தான் உண்ணும். ஆமென். ஆமென். அதுதான், அங்க இருந்து தான் ஆண்டவருடைய பல தரிசனங்களை பார்த்தேன். అక్కడ ఉన్నదా అన్య దర్శనాలు చూసిండాము. ஊழியத்துல பல தரிசனங்களை ஆண்டவர் தந்தது. సేవలో ఎన్నో దర్శనాలు దేవుడు ఇచ్చిండేది. ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. எங்க இருக்கிறோம் என்பதல்ல, நாம எப்படி அதை கையாளுகிறோம், மரியாதை கொடுக்கிறோம். ఎక్కడ ఉండామనేది కాదు, ఎక్కడ మనం మర్యాద మన దేవుడు. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். దేవునికి ముందు నిలుస్తామనే ఈ మన మనసులో మనం ఉండాలా. ஆலயத்துல வந்து காலுக்கு மேல காலு போட்டுட்டு இருந்தீன்னா, దేవుని సముఖంలో వచ్చి కాళ్ళ మీద కాళ్ళు వేసుకొని కూర్చొని ఉంటుంటే, அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ உருப்பட மாட்ட, నువ్వు బాగుండవు, அவ்வளவுதான். అంతనే, மாற்றமே இல்லை. దాంట్లో ఏమి தாழ்மைப்படணும். తగ్గి ఉండాలా. தானியேல் ராஜா பிரபுக்களுக்கு நிகராய் இருந்தவன். దానియేలు ప్రభువులకు సమంగా ఉన్నాడు. ஆனா சொல்றான், எருசலேமின் அந்த நிலைமையை கேட்டவுடன் ஓ ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். ఆ యెరూషలేములో కార్యాలను చూసి వాడు తన బట్టలు ఇప్పేసి గోణల్లో ఆ బూడిదలో కూర్చొని ప్రార్థిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு சாப்பாடு அதிகமாச்சுன்னா நமக்கு உபவாசம் இருக்க முடியாது. మనకు భోజనాలు జాస్తి అయిపోతే ఉపవాసం ఉండేదని కాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பக்குவப்படுங்கள். మనం పక్వంగా ఉండాలా. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. దేవుని సమూహంలో మనల్ని తగ్గించి ఒప్పించి అండి. ஆலயத்துல வந்து ரீல்ஸ் பாக்குற நாசமா போவ. దేవుని సమూహంలో వచ్చి రీల్స్ చూసుకొని తన ஆலயத்துல வந்து ரீல்ஸும் அதுவும் இதுவும் நோண்டிக்கிட்டு இருந்தா ஒன்ன நோண்டிடுவாரு. దేవుని సమూహంలో వచ్చి రీల్స్ గేమ్స్ అది ఇది ఆడుకొని ఉంటే దేవుడు నిన్ను అంతనే చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கிருந்தே மெசேஜ் போடுறது, ఇక్కడ నుంచి మెసేజ్ ஆலயத்துல இருந்து దేవుని సమూహంలో ஸ்டேட்டஸ் போடுறது, స్టేటస్ వేసేది. உன் ஸ்டேட்டஸ் போயிரும். నీ స్టేటస్ అంతస్తు పూడ్చును. இங்க இருந்து மெசேஜ் போடுற, இந்த மனுஷன் முடிக்க மாட்டேங்கிறான், 10 minutes லேட். ఈ మంచి ఇంకా ముగించలేదు, ఇంకా 10 నిమిషాలు లేట్ అవును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் நிற்கும்போது நம்மை நாம் தாழ்த்தணும். దేవుని సమూహంలో నిలిచినప్పుడు మనము తగ్గించాలా. ஆமென். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம்னா அது உங்க ஜெப வீடா இருக்கட்டும், நீங்க ஜெபிக்கிற வீட்டுல ஜெபிக்கிற அறையா இருக்கட்டும், దేవుని సమూహంలో ఎప్పుడు మనం నిలుస్తాం, మన ఇల్లుగా ఉండి అది చర్చిగా ఉండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதற்குரிய மரியாதை ஆண்டவருக்கு கொடுத்து பழகுங்க. దానికురిన రెస్పెక్ట్ దేవునికి మనం ఇచ్చే కావాలా. அப்பதான் கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார். అప్పుడుదా దేవుడు మనలో ప్రియపడుతుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எவ்வளவு உயர்த்தினாலும் தேவனுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தக்கூடிய சுபாவம் நமக்குள்ள இருக்கட்டும். దేవుడు మనల్ని ఎంత పెరిగిస్తానో దేవునికి ముందు మనం తగ్గే స్వభావాలు మనకు ఉండాలా. அப்பதான் ஆண்டவர் நம்மில் பிரியப்படுவார். అప్పుడుదా దేవుడు మనలో ప్రియపడుతుడు. ஆமென். ఆమేన్. உங்களை உங்க பிள்ளை எதிர்த்து பேசுதுன்னா, మీ బిడ్డ మిమ్మల్ని ఎదిరించి మాట్లాడతాయంటే, ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 5 புள்ள பொத்தீங்க, 5 బిడ్డలు కంటురి, 5 புள்ள பெற்றிருக்கிறீங்க. 5 బిడ్డలు పుట్టి పెట్టినారు. 5ல 5లో ஒரு புள்ள உங்களுக்கு எடக்கு முடக்காத நிக்கும். ఒక బిడ్డ నీకు అడ్డంగా తగ్గిందా మాట్లాడను. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கும்? మన స్వభావాలు ఎట్లా ఉన్ను? அந்த பிள்ளையின் மேல் ఆ బిడ్డ మీద கோபம், కోపము, எரிச்சல், మంట. இல்லையா? అవును. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஏதோ ஒன்று கேட்குறான்னு வைங்க, ఏదో అడుగుతాడని పెట్టుకోండి,
கேட்கறதுக்கு అడిగేదానికి பேசி వచ్చేసి கேட்கறது இல்ல, చెప్పిన మాట அது వినేలేదు. வேணும் இது வேணும். అది కావాలి ఇది కావాలని అడుగుతామని. ஆமென். வருமா ஆமென். வராதா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ரொம்ப சிம்பிள். నిండా సింపుల్. அதேதான். అదే தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்துட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, దేవునికి విరోధమైన కార్యాలు చేసేసి నన్ను ఆశీర్వదించండి, నన్ను పెరుగుపెట్టిండి అని తలుస్తే ஆண்டவர் மேல இருந்து பாப்பாரு, ராசா டேய் ராசா, நேத்துக்கு தானடா குடிச்சிட்டு வந்த, నిన్నదారా తాగేసి వచ్చావు, நேத்துக்கு தானடா அந்த டீ கடையில போய் சிகரெட் அடிச்ச, నిన్న కదా టీ అంగిట్లో పోయి సిగరెట్ తాగేసి వచ్చావు, இங்க வந்து ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ఆశీర్వదించు నా ప్రియ దేవుడా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரிய தேவ பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని బిడ్డలారా, மெசேஜ் முடியல, மெசேஜ் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியான உடனே மெசேஜ் முடிஞ்சுன்னு நினைச்சிடாதீங்க. మెసేజ్ ఇంకా ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவருக்கு நாம பிரியமாயிருந்தால், దేవునికి మనం ప్రియంగా ఉంటే நாம வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நமக்கு கிடைத்துவிடும். మనము దేవుని దగ్గర అడుక్కొనప్పుడే మనకు దొరుకును. தானியேல் எப்படி தன்னை ஆண்டவருக்கு பிரியமாய் காத்து கொண்டார்? దానియేలు ఎట్లా తనని దేవునికి ప్రియంగా சொல்லுங்க. కాసుకున్నాడు? ఒకటి, అంటు లేకుండా ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார். రాజ భోజనములో తన్ని అంటు లేకుండా కాసుకున్నాడు. எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விடவில்லை. యా దీంట్లోనే వాడు తన ప్రార్థనని విడలేదు. கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தில் குறை வைக்கவில்லை. దేవుని మీద పెట్టిన విశ్వాసాన్ని వాడు తగ్గించలేదు. கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிற சுபாவம் உள்ளவனாய் இருந்தார். దేవునికి ముందు తనని ఎప్పుడు తగ్గించే స్వభావంతో వాడు ఉన్నాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கபிரியேல் வந்து சொல்லுகிறார், பிரியமானவரே, நீ ஜெபிக்க தொடங்கும் போதே உனக்கு பதில் కట్టளையிடப்பட்டு விட்டது. దాని నుంచి దానియేలుకు గబ్రియేలు వచ్చి చెప్తాడు, నువ్వు అడుక్కోనికి ముందుగానే దేవుడు నిన్ను ఆశీర్వదించాడు. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பிரியம் இருந்தால் உனக்கு நியாயப்பிரமாணம், உன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தடையா இருக்காது. అది న్యాయ ప్రమాణం అనేది, రూల్స్ అనేది యాది మనకు అడ్డు ఉండదు. ஆமென். ఆమేన్. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தான். ఒక కాలంలో ఒక రాజా ఉన్నాడు, அகாஸ்வேரு. అగాస్వేరు రాజా. ஆமென். ఆమేన్. அவனுடைய மனைவியுடைய பேர் వాని భార్య పేరు வஸ்தி. వస్తి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். ఆమేన్. இப்போ ராஜா அந்த அரண்மனையின் அந்த சட்டம் என்னவென்றால், ఆ ఎర్రనమైన చట్టం ఏమంటే ராஜா கூப்பிடாம யாரும் வரக்கூடாது. రాజా పిలికుండా ఎవరు రాకూడదు. ராஜா கூப்பிட்டு வராமலும் யாரும் இருக்க கூடாது. రాజా పిలిచిన తర్వాత రాకుండానే ఎవరు ఉండకూడదు. ஆமா, ஒரு நாள் உண்டு கழித்து இருக்கும்போது ఒక దినము బాగా తిని ఆటలాడు ராஜாவுக்கு திடீர்னு ஒரு மனசுல ஒரு தோணுச்சு, రాజాకు తక్షణ మనసులో ఒకటి நம்ம அழகான மனைவியை உடனே பார்க்கணும். మన సుందరమైన భార్యాన్ని తక్షణ చూడాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த அருமையான வேளையில வஸ்தி வந்தால் நன்றாய் இருக்கும். ఈ మంచి సమయంలో వస్తి ఈడ వస్తే బాగున్ను. வஸ்தியை அழைக்கிறான். వస్తిని పిలుస్తాడు. எதுக்காக என்றால், பிரபுக்கள் மத்தியில தன்னுடைய அந்த ராஜகுமார்த்தி ராஜாத்தியை காண்பிக்கும்படியா. ఏలంటే అందరూ కూర్చునే రాజాల మధ్యలో తన రాజాతిని చూపించాలని. பிரபுக்கள் எல்லாம் இருக்கிறான். ప్రభులందరూ இப்ப ఉన్నారు. வஸ்தியை அழைக்கிறான். ఇప్పుడు వస్తిని పిలుస్తారు. வஸ்தியை அழைத்து அங்க போறாங்க. வஸ்தி- தகவல் போகுது. వస్తిని పిలిచేదానికి పోతారు. வஸ்தி அங்க இருந்து சொல்லி விடுறாங்க, அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை, அவர் நினைச்ச உடனே வர முடியுமா? அதெல்லாம் வர முடியாது, எனக்கு எவ்வளவு மேக்கப் போடணும், எவ்வளவு நேரம் ஆகும். వస్తి మంటతో చెప్తాయి, అతను కలిసినప్పుడంతా నేను ఆడికి రాను కాదు. இல்லையா? ராஜாத்தின் நம்மவே இவ்வளவு ரெண்டு கோட்டு 3 கோட்டு போட்டு அடிச்சு தூள் கலப்புறோம். మనమే- ராஜாத்தி எப்படி வரணும்? అప్పుడు రాజాతి ఎంత మేకప్ లో రావాలా లోపల. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா வர மாட்டேங்குதே. நாம எல்லாம் அப்படி இல்லை, நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஆமென். ఆమేన్. வெளியில ஆட்களை சொன்னேன். ஆமென். బయట మంచిని చెప్పారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు நினைச்ச உடனே வர முடியுமா வஸ்திக்கு? తలిసిన తక్షణ రానవునా? ஏன்னா வஸ்தியும் அந்த வேளையில அங்க ஒரு விருந்து வைத்திருக்கிறாள். ఎలాంటి వస్తిను అక్కడ ఉండే జనాలకు కొన్ని வஸ்தி சொல்லி விடுறாங்க, அதெல்லாம் வர முடியாது.
నేను ఇప్పుడు రాను కాదు. வர முடியாதா? రాను కాదా? நான் சொல்லி அவளுக்கு வர முடியாதா? నే చెప్పి అది రాలదా? ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, சில புருஷருக்கு அப்படிதான். நான் கூப்பிட்டு நீ வரலையா? నే పిలిచినప్పుడు నువ్వు రాలదా? ஆமென் ஆமென். அல்லேலூயா హalleluya. உடனே ஒரு சட்டம். తక్షణం ఒక చట్టం. பிரபுக்களை கூப்பிடுறான், என்ன பண்றது? ప్రభుల్ని పిలిస్తే நான் சொல்லி வஸ்தி வரல. నే చెప్పి వస్తే ஒன்னு அவனுங்க உசுப்பு ஏத்துறானுங்க. వాళ్ళు రాజాకి ఏమో చెప్తారు, ராஜாவே రాజా இது நமக்கு மரியாதை இல்லை, ఇది మనకు మర్యాద లేదు. இத தேசத்துல உள்ள ஸ்திரீகள் எல்லாம் கேட்டா దీని దేశంలో ఉండే స్త్రీలు వినబడితే ஒருத்தையும் புருஷனை மதிக்க மாட்டாளுங்க. యువతిని తన భర్తని அதனால మర్యాద வஸ்திக்கு பண்றது వస్తికి చేసేది எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கணும். అందరికి భయం అనేది రావల్ల. ஆமென் ఆమేన్. வஸ்தியின் ராஜ வஸ்திரம் மாற்றப்படுகிறது. వస్తికి ఉండే రాజ వస్త్రాల్ని మార్చుతాడు. அவளை ராஜாத்தி என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்குகிறான். దాని రాజా ఉండే స్థానములని మారుస్తారు. ஆமென் ఆమేన్. இப்போ காலங்கள் கடந்து போகிறது. ఇప్పుడు కాలాలు దాంటిపోతాయి. எஸ்தர் ராஜாத்தியாய் இருக்கிறாள். ఎస్తర్ అక్కడ రాజాతిగా ఉంటాయి. இப்ப எஸ்தர் ராஜாத்தியிடம் மொர்தெகாய் சொல்லுகிறான், உம்முடைய ஜனத்துக்காய் போய் ராஜாவிடம் பேசு. ఎస్తర్ కిட்ட రాజా మొర్దెకాయి చెప్తాడు, రాజా దగ్గర తన జనాల కోసం పోయి మాట్లాడు. எஸ்தர் சொல்றாங்க, ஐயோ அவர் கூப்பிடாம போக முடியாது. ఎస్తర్ చెప్తాయి, అతను పిలికిండ నేను పోను కాదు. மொர்தெகாய் சொல்றான், இந்த வேளையில நீ பேசலைன்னா எங்களுடைய ரட்சிப்பு தேவன் வேறொரு இடத்திலிருந்து தருவார். ఈ సమయంలో నువ్వు మాట్లాడంటే మా రక్షణ అనేది దేవుడు వేరే జాగాల నుంచి எஸ்தர் சொல்லுகிறார், ஓகே உபவாசம் போடுங்க, நான் 3 நாள் ஜெபித்து விட்டு நான் போய் நிற்கிறேன். ఎస్తర్ చెప్తాయి, 3 దినాలు ఉపవాసం ఉండండి, తర్వాత నేను రాజా ముందు. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 2 3 வாசித்து. ఎస్తర్ 5వ అధికారం 2 வேகமா வாசிங்க. 2 3 చదువుతాం. ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு கண்டபோது ஆமென். அதே காரியம் தான் இங்க எஸ்தரும் செய்றாங்க. అదే కార్యంతో ఎస్తరుని ఇక్కడ చేస్తాడు. ஆனா ராஜா என்ன செய்கிறான்? అయితే రాజా ఏం చెప్తాడు? செங்கோலை நீட்டுகிறான். తన సెంగోల్ని నీటి. நல்லா கவனிங்க. ஆமென். ఆమేన్. அன்பு உண்டென்றால், ప్రీతి ఉండాయంటే, ஆமென், பிரியம் உண்டென்றால், ప్రియం ఉండాయంటే சட்ட திட்டங்கள் எல்லாம் அப்புறம் தான். వాన్ కార్యాలన్నీ తర్వాతదా. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ఆమేన్. ஆமென். ఆమేన్. ராஜாவுடைய கண்களில் రాజా ఒక కండ్లలో எஸ்தருக்கு தயவு கிடைத்தபடியால் ఎస్తర్కు దయ దొరికిన దాని నుంచి அதே தவறு தான் எஸ்தரும் செய்றாங்க. అదే తప్పుదా ఎస్తరును చేస్తాడు. ஆனால் అవుతే ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்து రాజా కన్నుల్లో దయ దొరికి அங்க வஸ்திக்கு சிங்காசனம் போகுது, இங்கு செங்கோல் நீளுகிறது. అక్కడ వస్తికి సింహాసనం పోతాయి, ఇక్కడ రూతుకు సింహాసనం వస్తాయి. ஆமென். ఆమేన్. பிரியம் உண்டென்றால் தேவ பிள்ளையே, நீ வேண்டுவதற்கு முன்பாகவே உனக்கு வேண்டியது கொடுக்கப்படும். దేవుని దగ్గర ప్రియం ఉండాయంటే నువ్వు అడిగేదానికి ముందే దేవుని. அகாஸ்வேர் ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? అగస్వేర్ రాజా ఏం చెప్తారు తెలుసునా? ராஜாத்தியே கேள், தேசத்துல பாதி என்றாலும் நான் எழுதி தருகிறேன். రాజాతి నువ్వు అడుగు, దేశంలో సగం కావాలంటే నీకు నేను రాసిస్తా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எங்க இருந்து வந்துச்சு? ఎక్కడి నుంచి వచ్చింది? பிரியத்திலிருந்து. దేవుని దగ్గర ప్రియం నుంచి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. போபாசுடைய வயலில் బోబాస్ ఒక సేన్లో ரூத் பொறுக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறாள். రూతు ఆ వస్తువులు ఏరుకొనే పోతాయి. போபாஸ் அதை பார்த்து விடுகிறார். బోబాస్ దాన్ని చూస్తాడు. ஆமென். ఆమేన్. அவள் விசாரிக்கிறான், யாரும்மா நீ, புதுசா இருக்கிறிய, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற, யார் நீ என்று கேட்கிறார். రూతుని విచారిస్తాడు, నువ్వు ఎవరు, ఎక్కడ, ఏమనేసి. அப்ப ரூத் சொல்றாங்க, நான் இப்படி அந்நிய தேசத்து ஸ்திரீ, నీ వేరే దేశంలో ఉండే స్త్రీని, நகோமியுடைய மருமகள், నహోమి కోడాలు, எங்க வீட்டுல புருஷன்க இல்ல, మా ఇంట్లో మగవాళ్ళు లేదు, அதனால் சாப்பிடுறதுக்காய் దానికి తినేదానికోసం தங்களுடைய வயலில் அந்த பொறுக்கிறதுக்காய் வந்திருக்கிறேன். ఈ పొలంలో దాన్ని ఏరుకునే దానికి నేను వచ్చిండాను. ஆமென். ఆమేన్. அவ்வளவுதான். అంతనే. அங்க போபாசுடைய பார்வையில் బోబాస్ ఒక
கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைக்கிறது. వాని కళ్ళలో రూతుకు దయ. போவாஸ் சொல்லுகிறான், நீ வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம், என் வயலிலே நீ எடுத்துக்கொள். నువ్వు వేరే ఆ సేనుకు పోవద్దు, నా సేనులోనే నువ్వు ఎత్తుకో. நல்லா கவனிங்க. அப்போ பிரியம் உண்டென்றால், అప్పుడు ప్రియం ఉండాయంటే, நாம ஒருவருக்கு பிரியமா இருந்தால், మనము ఒకరికి ప్రియంగా ఉంటే நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாய் நமக்கு கிடைக்கும். మనము ఎదురు చూసేదానికి పైనగా మనకు దొరుకును. ஆமென். ஆமென். அங்கு எஸ்தர் ராஜா கோபம் அடைவான், என்ன நடக்குமோ செத்தாலும் பரவாயில்லை என்றுதான் எஸ்தர் போய் நிற்கிறாள். ఎస్తర్ రాజా ముందు పోయేదానికి ఏం జరిగితేనో పర్వాలేదు, సస్తే కూడా పర్వాలేని పోతాయి. ஆனால் அவளுக்கு செங்கோல் நீட்டப்படுகிறது. అయితే అక్కడ రాజా వస్త్రం ఆ మర్యాద దొరికింది. இங்கு ரூத் அன்றாடம் தன்னுடைய பசியை தீர்க்க தான் வந்தாள். రూతు తన ఆకలిని తీర్చుకునేదానికి పోయా. ஆனால் అయితే போவாசுடைய வயலில் బోబాస్ ఒక చేన్లో அவளுக்கு அனுதினமும் அதை எடுக்க அனுமதியும் கிடைக்கிறது. திரும்பி போகும்போது கொஞ்சம் கோதுமையை கொடுத்து விடுகிறார். ఇనుము దాంట్లో ఏరుకునే దానికిను కావాల్సింది దాంట్లో కొంచెం ఇచ్చే దాంట్లో. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரம் படித்தோம் என்றால், யோவான் 21వ అధికారం 15, 16, 17 படித்தால், 15, 16, 17 చదివితే, எப்ப பேதுரு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ఎప్పుడు పేతురు దేవుని చూసి నేను స్నేహిస్తానని చెప్పినప్పుడు దేవుడు அப்ப చెప్పాడు, நாம ஆண்டவருக்கு பிரியமா இருந்து விட்டால் போதும். நாம நினைக்கிறதும் நாம ஜெபிக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் நமக்கு தர அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். దేవుడికి మనం ఎప్పుడు ప్రియంగా ఉంటామో అప్పుడు మనకు అడిగేదానికన్నా మనం వేడుకునేదానికన్నా జాస్తిగా, அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், మన ప్రార్థన వినబడాలి, என்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், నా విన్నపాలు దేవుడు అడగవాలంటే நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் என்னை காத்துக்கொள்ள. నే దేవునికి ప్రియంగా ఉండేవాడుగా కాసుకోవాలా. ஆமென். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்வோம். దేవునికి ప్రియంగా ఉండేవాళ్ళుగా కాసుకుంటాము. தானியேல் ஜெபத்தை தொடங்கும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது போல நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்முடைய பரலோக தேவன் கட்டளைகளை பிறப்பிப்பார். நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். దానియేలు ప్రార్థించేదానికి ముందే వానికి జవాబు వచ్చిన తర్వాత మన ప్రార్థనలను దేవుని దగ్గర మనం తీసుకోవాలా. எல்லோரும் கண்களை மூடலாம். అందరూ కళ్ళు మూసుకొని எல்லா கண்களும் மூடி, అందరూ కళ్ళు మూసి, எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ఒక్క బిడ్డలు మీ కరాల్లో ఒప్పిస్తాము. ஆண்டவரே, கேட்ட வசனம் போல దేవుడా ఇని వసనాలు உமக்கு பிரியமாய் இருந்தால் నీకు ప్రియంగా ఉంటే எங்கள் வேண்டுதல்கள் உடனடியாய் கேட்கப்படும். அப்பா, మేము వేడుకునేది తక్షణమే దొరుకును. ஒவ்வொரு பிள்ளைகளும் ఒక్కొక్క బిడ్డలు உமக்கு பிரியமுள்ளவர்களாய் தங்களை காத்துக்கொள்ளட்டும். మీకు ప్రియంగా ఉండేవాళ్ళుగా కాసుకొని. ஆண்டவரே, தானியேலை குறித்து பார்த்தோம், దేవుడా దానియేలు గురించి 4 காரியங்கள் பார்த்தோம். 4 కార్యాలు, அதே போல நாங்களும் அதை கடைபிடிக்க అదే తర మేమును దాంట్లో ఉండమాలి எங்களுக்கு உதவி செய்யும். మాకు సహాయం ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ఒక్కొక్క బిడ్డలను ఆశీర్వదిస్తాను. குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா, அந்த தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். కుటుంబాల్లో దేవుని మీద ఉండే భక్తి వైరాగ్యాలు ఉండండి. கர்த்தருக்கு பிரியமாய் குடும்பங்கள் இருந்து దేవునికి ప్రియంగా కుటుంబాలు ఉండి கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. దేవుడి ఆశీర్వాదాలు இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసు నామములో ప్రార్థిస్తాం మంచి తండ్రి. ஆமென். ఆమేన్.